எனக்கு கேள்வி கூட இருக்குதுங்க. சிங்கம் எதுனா செத்து போன சரீரத்துல தேன் கூடு கட்டுமா? இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு ஒருத்தர் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட கதை, இதெல்லாம் உண்மையே கிடையாது. தேன் கூடு எங்கேயாவது சரீரத்துல கட்ட முடியுமா? அது மலையில கட்டோ, மரத்துல கட்டோ, வீட்டு மேல கட்டோ அப்படின்ட்டு தான் சொன்னார். அசைவாடி கொண்டிருக்கோ, நடந்து நிற்கோ தானங்க. இதெல்லாம் எங்க நடக்குது? சிங்கத்துக்கு வெளியே உள்ளவா? அப்ப நாம கூட கிறிஸ்துக்குள்ள பறந்து நிற்கணும், நடுக்கணும், அசைவாடி கொண்டு நிற்கணும் இல்லைங்களா? அப்படித்தான் இருக்கிறோமா? அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அவருக்குள்ள இந்த தேனீக்கள் பிழைத்திருக்கிறது, அசைகிறோம், அசைஞ்சுன்னு இருக்கிறது, இருக்கிறோம். அதுக்குள்ளதான் இருக்கு. யாருக்குள்ள இது? தேனீக்கள். அப்படியே தேனுக்குள்ளோ, அந்த சிங்கத்துக்குள்ளோ இப்ப நாம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா? அதுல உள்ள கட்டின தேனியை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தேனா இருந்திருக்கோம், நிறைய கூட்டமேனா இருந்துச்சு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துக்குள்ளோ ஒரு கூட்டம் கட்டப்படுதான். எவ்வளோ தேனீக்கள் இருக்கலாம்? 1,44,000 கூடு உள்ள தேன்கள் என்ன இருக்கும் உள்ள இருக்கு. புரியுதுங்களா? அப்போ எங்க போனாலும் இந்த தேன்கள் அங்கதான் என்ன பண்ணோம்னா வந்து கட்டணும். உள்ளதான் இது அந்த கூடை என்ன பண்ணிருக்குதுன்னா கட்டி இருக்கு. அதாவது அதுக்குள்ளதான் இருக்கு. நாம கூட கிறிஸ்துக்குள்ளதான் வேர் கொண்டு இருக்கிறோமா? இந்த வசனத்தை வாசிச்சா கொலோசியர் 2:6. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவருக்குள்ள வேர் கொண்டுனா அவருக்குள்ள கட்டிட்டோம், வேர் கொண்டவர்களாகிலும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அங்கதான் தேன் கூட என்னாச்சா கட்டப்பட்டது, அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள்ளதான் நடந்து கொண்டு அவருக்குள் வேர் கொண்டு இருக்கிறோமா? எவ்வளவு பேர் உள்ள தேனீக்கள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1,44,000 தேனீக்கள் தான் இருக்கும். ஆனா அங்க கணக்கு போட முடியாது. எங்க சிம்சனோட பாகத்துல பார்க்க முடியாது. ஆனா நம்மளுக்கு நிஜத்துல என்ன ஆயிடும் தெரியும். அப்போ அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் விவரமா போய் பார்த்தா அது ஒரு மாம்சம் தானே, அது சடலம் தானே. செத்து போனதுல எப்படி கட்ட முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குவாங்க. இன்னும் நிறைய பேர் கேள்வி கூட இருக்குதுங்க. சிங்கம் எதுனா செத்து போன சரீரத்துல தேன் கூடு கட்டுமா? இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு ஒருத்தர் எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட கதை, இதெல்லாம் உண்மையே கிடையாது. தேன் கூடு எங்கேயாவது சரீரத்துல கட்ட முடியுமா? அது மலையில கட்டோ, மரத்துல கட்டோ, வீட்டு மேல கட்டோ அப்படின்ட்டு தான் சொன்னார். அப்போ போய் தேடி பார்த்தா இந்த மாதிரி சரீரத்துல கட்டப்படுகிற தனி தேனே இருக்கா, தேன் வகையே இருக்கா. அதுக்கு லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் காட்டிலும் சில நேரத்துல காடுகள்ல இந்த மாதிரி போய் இந்த சில வனாந்திர பகுதி அந்த மாதிரி எல்லாம் எதனா செத்து போய் ரொம்ப வருஷங்கள் ரொம்ப நாளா அதோட எலும்பு குண்டு இருந்துச்சுன்னா அதுல கூட கட்டுமா. ஏன்னா தேனுக்கு என்னன்னா அது போனா கட்டுனா அதுக்கு ஒரு இடம் வேணும், பாதுகாப்பு வேணும். அதுக்கு என்ன தெரியுமா இது செத்து போன சரீரம் புரிஞ்சுச்சுங்களா? அப்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டும். சரி, நம்ம இப்போ 3 காரியங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்.